முதல்ல கைவிடப்பட்டு மனநொந்த ஸ்திரீகளுக்காக நம்ம ஜெபிப்போம். இப்போ ஒருத்தங்களுக்கு டெலிவரி ஆகுது வச்சுக்கோங்களேன். குழந்தை பூமியில பிறக்கும்போது குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னாலே முதல்ல கேட்குற கேள்வி ஆணா பொண்ணா அப்படி இல்லையா? பெண்ணுங்கிறப்போ நிறைய பேருக்கு ஒரு சோர்வு. அந்த குழந்தைய எப்படி இந்த இந்த உலகத்துல, இந்த பொல்லாத உலகத்துல எப்படி நம்ம நல்லபடியா வளர்க்குறது, 2வது கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அப்புறமா அந்த பொண்ணு போற வீட்டில் நல்லபடியா வாழ்றது. இப்பேற்பட்ட எண்ணங்கள், தவறான எண்ணத்தை சொல்றேன், மனுஷங்களுக்குள்ள ஆல்ரெடி விதைக்கப்பட்டிருக்கு. இந்த பிள்ளைங்க இப்படி இப்படி இந்த ஆண்களுக்குள்ள மைண்ட் அவங்களுக்கு விதைக்கப்பட்டனால அவங்க சமுதாயத்துல மொத்தத்திலேயே இந்த பெண்களுக்கு எல்லா பக்கமும் நெருக்கம்தான் இருக்கு. அது என்னதான் ஆண்களுக்கு சமம் பெண்கள்னு சொன்னா கூட இருதயத்துல இந்த ஆண்களுடைய இருதயத்துல சமமா கொடுக்கறதே இல்லை. நேத்து கூட ஒரு ஊழியருடைய மனைவி கூட பேசும்போது சொன்னாங்க, உங்களை நான் பாராட்டுறேன் பிரதர் அப்படின்ட்டு. இப்போ ஒய்ஃபுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு, பாட வர்ஷிப் பண்ண மெசேஜ் கொடுக்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அவங்க பாராட்டினாங்க என்ன. எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைக்காது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆனா அவங்களுக்கு நல்ல தாளந்து இருக்கு. அப்போ பெண்கள் மொத்தத்திலே அதுவும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல சவுட்டி தாத்து அப்படிதான் வச்சிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம முதல்ல நமக்கு தெரிஞ்ச அவளுடைய அந்த பெண்களுக்கு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க. கவர்மெண்ட்ல என்னதான் மாசம் மாசம் நிதி உதவி அது இதுன்னு சொன்னாலும் கவர்மெண்ட் உண்மையை சொன்னா கைவிடப்பட்டு தான் இருக்கு. இந்த ஃப்ரீ பஸ்லாம் அரேஞ்ச் பண்ணாலுமே இதெல்லாம் வெளியில. ஆனா அரசியல்வாதிகள் உள்ளெல்லாம் போய் பார்க்கும்போது அவங்க பெண்களை பார்க்குற ரீதியே மொத்தத்துல வேறையா தான் இருக்கு இல்லையா? இப்போ வேலை செய்யறவங்க, வெளியே போறவங்க, இவங்களுக்குலாம் நல்லா தெரியும். நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவபூர்வமா இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போ அவங்க கஷ்டப்படும் போது நம்ம வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியாது இல்லையா? எல்லாரும் நம்மளுடைய பிள்ளைங்க தான். நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசுனுடைய சரீரத்துல இணைக்கப்பட்டிருக்கோம். கைவிடப்பட்ட மீன்ஸ் ஒன்று கவர்மெண்ட்னால இருக்கலாம், இல்லை பெற்றோரால, கணவரால, இல்லை பிள்ளைங்களால கைவிடப்பட்ட எத்தனையோ பேர் பெற்றோர்கள் அனாத ஆசிரமத்துல இருக்காங்க. நிறைய 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 கைவிடப்பட்டுக்குள்ள இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட கைவிடப்பட்ட அந்த ஸ்திரீகளுக்கு வேண்டி நம்ம ஜெபிப்போம். மெயினா அந்த புருஷன் மனைவி, கணவன் மனைவிக்கு உண்டான உறவு இல்லையா? அவங்க கைவிடப்பட்ட மீன்ஸ் ஒரு ஹோப்புமே. இப்போ 2 பேரும் ஒரே சரீரமா இருக்காங்க, டைம் செலவு பண்ணி பேசக்கூட மாட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு இப்போ இந்த காலத்துல இருக்கு இல்லையா? அது வெளியூர்ல இருந்தாலும் சரி, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்கணும், விசாரிக்கணும். மாத்திரை இங்க எடுத்தீங்களா, ஹாஸ்பிட்டல் போனீங்களா, இன்ஜெக்ஷன், இந்த கேர் பண்றதுக்கு ஆண்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனா ஆண்கள் இடத்துல அந்த கேர் பண்ற சுபாவம் இல்லாம இருக்கு. அப்போ மொத்தத்துல கைவிடப்பட்டு தான் இருக்காங்க நான் சொல்றேன். ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு வேண்டி அப்ப அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறனால அவங்களுக்குள்ள ஒரு மன நோவு உண்டாகுது. நோவுங்கிறத அது தீராது உள்ளுக்குள்ள. பெண்களுடைய சுபாவத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க வெளியில காட்டவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க, ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே வச்சு புழுகி 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 அழுந்து கர்த்தர் தான் ஒரே வழி. அவங்களுடைய அந்த என்ன சொல்ற தலைவணிக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எவ்வளவு அழுதாங்க அப்படிங்கிறது இல்லையா? தேவன் நம்மளை காண்கிறவரா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பெண்களுக்கு வேண்டி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. தேவனே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, உம்மை துதிக்கிறோம் ராஜ், துதிக்கிறோம் ராஜ, துதிக்கிறோம் தகப்பனே. தேவனே ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவனே, ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிராதான்னு சொல்லி தகப்பனே, இந்த தகப்பன் வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது தகப்பனே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. நான் இனியாச்சும் என்னுடைய லைஃப் நல்லா இருக்கும், இனியாச்சும் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இங்க தகப்பன் படுத்துற அந்த கொடுமையினாலும் வீட்டுல உள்ள வறுமையினாலும் எப்படியாவது ஒரு லைஃப் நல்லா இருக்காத நினைச்ச போதிலும் போற இடத்த பார்த்தா அங்க இன்னும் மோசமா இருக்கு. இதுக்கு நான் எங்க அப்பா வீட்டிலேயே இருப்பேனே, இதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமலே கடைசி வரைக்கும் எங்க அம்மா கூடயே இருந்திருப்பேன்னு எத்தனையோ பேரை அவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கு. அவங்க எல்லாருக்கும் வேண்டி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அந்த சிந்தையை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க.
நீங்களும் ஒருவேளை கஷ்டப்பட்டிருக்கலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க படுற கஷ்டத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சமுதாயத்துல இதெல்லாம் நடக்கிறது யாரோ மூலியமா சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் வேண்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா தேவனிடத்துல ஒரு தீர்வு இருக்கு. அவர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கார். நம்மளுடைய இருதயத்தின் யோசனைகளை வரையறுக்கிற தேவனா இருக்கார். கண்டிப்பா அவர் கைவிடவே மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடுற ஒருத்தரையும் அவர் கைவிடவே மாட்டார். ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கார். அவர் அன்பின் தேவனா இருக்கார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நமக்கு சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் இல்லை. ஒரு வார்த்தை மட்டும் அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டா போதும். அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து புறப்பட்ட நிமிஷமே அந்த வார்த்தையின்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார், ஒரு நிம்மதியை கொடுத்துட்டார். இந்த உலகம் கொடுக்கிற வண்ணமா இல்லை, அவர் நமக்கு அவருக்குள்ள அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த சமாதானம் இந்த வகையில கைவிடப்பட்டிருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்குள்ளேயும் ராஜா தாவே நீர் கொடுத்த அந்த சமாதானம் புறப்படட்டும் தகப்பனே. ஓ தேவனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. தாவே சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க எழுப்புங்க ராஜா. இந்த பிள்ளைகளிடத்துல இருந்து உம்முடைய அந்த அன்பை தெரிவிக்க உதவி செய்யுங்க ராஜா. தாவே நீரே இவர்களுடைய மனவாளனாக இருக்கிறேன் ராஜா. எஸ் தகப்பனே, எங்களுடைய சிருஷ்டிகர் தான் எங்களுக்கு நாயகன் தகப்பனே. இவர்களிடத்துல நீங்க போங்க தகப்பனே. தேவனே நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. கர்த்தாவே எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வலி தகப்பனே ராஜா. கர்த்தாவே இதை யோசிச்சு 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 தகப்பனே, குடும்பத்துல உள்ள சூழ்நிலை யோசிச்சு, சரீரத்துல வியாதி தகப்பனே. ஓ தேவனே ராஜா, வியாதினால வர குடும்பத்தை ராஜா, வியாதி படும்போது இன்னும் புருஷனிடத்துல இருந்தோம், சென்ற வீட்டுல இருந்தும் தகப்பனே, மாமியார் மாமனார் இடத்துல இருந்தோம் ராஜா, கொடுமைகள் ராஜா. ஓ தேவனே, இந்த கைவிடப்பட்ட மனம் அந்த ஸ்திரீகளுக்காக வருகிற ராஜா, இவர்களை காப்பாற்ற உம்மால கூடும் தகப்பனே. ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்க தகப்பனே. குறிப்பாக இந்த பகுதியில கன்னியாகுமரியில இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளிடத்திலும் ராஜா நீர் பலப்படுத்துவீராக தகப்பனே. கர்த்தாவே அவர்களை போல ஒரு பலமுள்ள இருதயம் பெற்றவர்கள் ராஜா நான் இதுவரைக்கும் காணல தகப்பனே. என்ன வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு, என்ன வந்தாலும் அதை சகிச்சுட்டு, போல்டா தைரியமா அந்த வீட்டுல தரித்திருக்கிறத பாக்குறேன் ராஜா. கர்த்தாவே இவர்களுடைய பொறுமையை கருதி தகப்பனே, இவர்களுடைய சகிப்பு தன்மையை கருதி ராஜா நீர் உம்முடைய கிருபையினால மனம் இறங்குங்க ராஜா. கிருபையாக தகப்பனே இவர்களை நோக்கி பார்ப்பீராக தகப்பனே ராஜா. கர்த்தாவே நீர் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை தகப்பனே. நீங்க விடுதலை பண்ணுவீங்க ராஜா. எஸ் தகப்பனே ராஜா, இப்பேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் நீர் விடுதலை கொடுத்தவனைக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. விடுதலை கொடுத்தீரே, நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அடுத்ததா கணவரின் ரட்சிப்புக்கு ஏங்குற மனைவிகளுக்கு. கணவன்மார்கள் மேக்சிமம் கன்னியாகுமரி மாவட்டத்துல பெரிய ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதிகமா லேபர் ஒர்க் தான் இருக்கு. ஒன்று முதலாளிகள், இல்லை வேலைக்காரங்க. அந்த லேபர் ஒர்க், அதாவது ஒர்க்கர்ஸ் யார் வேணா வேலை செய்யலாம். அதுக்கு படிப்பு, எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. அந்த மாதிரி வேலைகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஆளுகை செய்யறவங்க, முதலாளியா ஓனர்ஸா இருக்கிறவங்க, இந்த ரெண்டு தரப்பினர் தான் கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிகமா இருக்காங்களா. இவங்க ரெண்டு தரப்பினரும் பார்க்கும்போது இந்த மெயினா குடிப்பழக்கம் இதுக்கு அடிமையா இருக்காங்க ஒண்ணு. ரெண்டாவதா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் சர்ச்சுக்கு வராம இருக்காங்க. எப்பயாவது நியூ இயர், கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி தான் வராங்க. அதாவது அந்த ரட்சிப்புக்குள்ள வராத கணவன்மார்கள், தகப்பன்மார்கள் ஏராளம், அண்ணனுங்க இப்படிலாம் ஏராளம், எக்கச்சக்கமா இருக்கு. சென்சஸ் படி பார்க்கும்போது 60% கன்னியாகுமரியில கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ற 2% கூட கரெக்டான இந்த ஆண்கள் இல்லை கர்த்தருக்குள்ள, இல்லையா? அப்போ அவங்க ரட்சிக்கப்படாம ஒவ்வொரு மனைவிகளுக்கும், இப்போ 2 பேர் ஒரே சரீரமா இருக்காங்க இல்லையா, கணவன் மனைவி. அப்போ இவங்க ஆண்டவரை தேடி பரிசுத்தமா இருக்கும்போது இவங்களுடைய மீதி சரீரமா இருக்க அந்த கணவன்மார்கள் ரட்சிக்கப்படாம இருக்கும்போது இவங்களுக்குள்ள கண்டிப்பா சண்டை வரும். கண்டிப்பா நிம்மதி இல்லாத டைம் இருக்கும். கண்டிப்பா அந்த என்ன சொல்ற ஒரு மனப்பாடு இருக்காது. ஒரு மனப்பாடு இல்லைன்னா, ஒரே எண்ணம் இல்லைன்னா கண்டிப்பா சண்டை, கோபம், முறுமுறுக்கிறது ஒரு நல்லாவே இருக்காது இல்லையா? அந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த கணவன்மார்கள் ரட்சிக்கப்படணும் இல்லையா? ரட்சிப்புக்கு வேண்டி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. தேவனே, யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கீங்களே ராஜா, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ராஜா நீர்.
தேவனே உம்மை விசுவாசிக்கிறோம் ராஜா. இந்த பிள்ளைகளுடைய கணவர்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே நீங்க விடுதலை பண்ணுங்க தகப்பனே. நீங்க அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்க ராஜா. இந்த உலகம் வேண்டாம், நான் பரலோகத்துக்கு போகணும், தேவனோட கூட இருக்கணுங்கிற அந்த ஒரு தேவ சிந்தையை கொடுங்க தகப்பனே. தேவனே ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை யோசிக்கணும் ராஜா. கர்த்தாவே இந்த சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. எந்த சர்ச்சில் போனாலும் ராஜா ஸ்திரீகள் தான் அதிகமா இருக்காங்க. இந்த ஞாயிறு ஆராதனை தவிர்த்த எந்த ஆராதனை போனாலும் தகப்பனே தேவனே அவ்வளோ வாஞ்சையுள்ள இந்த பெண் பிள்ளைகளுக்காக வரா ராஜா. இவர்களுடைய கணவரை ரட்சிப்பீராக தகப்பனே. தேவனே இவர்களுக்காக ராஜா நீங்க ரட்சிங்க தகப்பனே ராஜா. உம்முடைய கிருபையின் கரத்தினால இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே. எஸ் ராஜா, உம்முடைய கண்கள் இவர்களை நோக்கி பார்க்கட்டும் ராஜா. நீர் அப்படி விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ எஸ் தகப்பனே, எஸ் ராஜா, எஸ் ராஜா. ஓ கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 தகப்பனே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்ன ஆனந்தம். ஆம் ராஜா, கர்த்தாவே நீர் வெற்றி சிறந்த தேவன். நீர் இவர்களுக்குள்ள இருக்கிறேன் என்ற அந்த ஒரு நிச்சயத்தோட ராஜா ஒவ்வொரு ஸ்திரீகளும் அவர்களுடைய தங்களுடைய பலத்துல அல்ல ராஜா, கர்த்தாவே தேவ ஆவியானவருடைய பலத்துல இந்த இந்த மனுஷர்களை ராஜா, இந்த கணவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை இடுகிற ராஜா. ஒரு புது வல்லமை இவர்களுக்குள்ள இறங்கட்டும் ராஜா. ஒரு புது விசுவாசம் இவர்களுக்குள்ள பரிபூர்ணமாக வரட்டும் தகப்பனே. உம்முடைய வார்த்தையில நிலை கொண்டு ராஜா இவர்களால இவர்களுடைய கணவர்கள் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும்படியாக ராஜா நீ செய்கிறதுக்கு உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ எஸ் தகப்பனே. அடுத்ததா கள்ள உறவுல அகப்பட்டிருக்கிற கணவர்களுக்கு இப்ப பார்த்தா நிறைய ஸ்திரீகள் எங்களுக்கு வர போன் கால்ஸ்ல அவங்க சின்ன வயசுல இருந்து உண்மையா இருந்திருப்பாங்க. அப்போ இந்த கணவர்கள் உண்மை இல்லாத தன்மை நிறைய 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 எக்கச்சக்கமா, அதாவது இந்த இச்சையினுடைய இந்த ஆவி இல்லையா, இது எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் வந்து செயல்படும். இந்த கடைசி காலத்துல இந்த ஆவி இதுக்கு ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு இடத்துல வந்து சொல்றாங்க. நான் ஸ்ட்ரைட்டா ஓப்பனா சொல்றேன், இச்சையின் ஆவி இல்லையா, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அப்படி சொல்லும். இது எல்லாருக்குள்ளேயும் வந்து ஊடுருவது இல்லையா. நாம என்ன சொல்றது, வேகிறதை காட்டிலும் விவாக மஞ்சம் வந்து நலம்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்காக வந்து நம்ம பாவம் செய்யாம, பாவத்துக்குள்ள ஆக்கப்படாம, நம்ம வஞ்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு திருமண பந்தம் ஒண்ணு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். நம்ம திருமணம் செய்யறோம், அவருக்கு கணவருக்கு உண்மையா இருக்கிறோம். ஆனா அவர்களிடத்துல இந்த உண்மையான தன்மை வந்து இல்லாததை நிறைய இடத்துல பாக்குறோம். அப்போ அவருக்காக ஜெபிப்போம். துன்மார்க்கத்துல இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெயிப்போம். வாலிப பிள்ளைகள் வந்து நம்ம எடுத்த உடனே இந்த ஆம்பளை பசங்க தான் மைண்ட்ல போவாங்க இல்லையா, இல்ல துன்மார்க்க வாலிப பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. இப்போ உண்மையை சொன்னா காலேஜ் படிக்கிற இந்த பெண் பிள்ளைகள்லாம் நிறைய பேர் நிறைய தவறான விஷயத்துல வந்து போதை பழக்கமா இருக்கட்டும், இல்ல விபச்சார வேசித்தனமா இருக்கட்டும், கொலை களவு எல்லாத்துலயும் இந்த பெண்களுக்கு பங்கு. அவங்கள இப்பெல்லாம் ரொம்ப வாலண்டரியா வராங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, பணத்துக்கு வேண்டி எல்லாமே. அதான் அந்த கொலை ஸ்மக்லிங்கு, இந்த வேசித்தன விபச்சார காரியங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயத்துல தங்களை அதிகமா ஈடுபடுத்தி கொண்டு வராங்க இல்லையா. அப்போ துன்மார்க்கத்துல இருக்கிற வாலிப ஆண் பிள்ளைங்க ஆல்ரெடி வருஷக்கணக்கா நம்ம ஜெபிச்சுட்டு தான் இருக்கோம். ஆண் பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, அதே மாதிரி இந்த கள்ள உறவுல இருக்க கணவர்மார்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனே ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே இந்த கள்ள உறவு இருக்கிற ராஜா ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்துல வர தகப்பனே. தேவனே ராஜா நீங்க இறங்குங்க தகப்பனே, இறங்குங்க ராஜா. கர்த்தாவே இந்த பிசாசனால வஞ்சிக்கப்படாதபடிக்கு தேவனே இவர்களுடைய மனைவியினுடைய அன்பினால ராஜா இவர்கள் ஒவ்வொருத்தரும் தகப்பனே உம்மிடத்துல திருப்பப்படட்டும் ராஜா. இவர்கள் ராஜா நீங்க பரிசுத்தமாக்குவீராக தகப்பனே. ஓ எஸ் தகப்பனே, எஸ் ராஜா, எஸ் ராஜா. ராஜா உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவனே,
பரிசுத்த பரலோக பிதாவாகிய தேவனே, எங்களுக்கு இறங்குங்க ராஜா. இந்த மனுஷர்களை புதுப்பீங்க ராஜா, உம்முடைய ஆவியினால புதுப்பீங்க ராஜா. கர்த்தாவே, உடைய கிருபையின் கரம் இவர்களோடு இருக்கட்டும் ராஜா. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு ஸ்திரீ எதை வேணா தாங்கிக் கொள்வான், ஆனா தன்னுடைய கணவனார் இன்னொருத்தங்களை வந்து விரும்புறத ஒருத்தராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது தகப்பனே. ஓ தேவனே, அப்படி இருந்தும் ராஜா அதெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளையும் வாழ்த்துகிற ராஜா. கர்த்தாவே, இது கிறிஸ்துவனுடைய சுபாவம் தகப்பனே. ஓ தேவனே, செய்யாத தவறுக்காக பழி ஏற்றுக்கொள்ளுகிறது அது உம்முடைய சுபாவம் ராஜா. கர்த்தாவே, இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே, ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. இவர்களுடைய கணவர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுங்க தகப்பனே. உண்மையும் உத்தமமாக குடும்பம் நடத்த உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, ஹalleluya, ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால அங்கீகரிப்பினால பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா, அவர்களை நல்வழிப்படுத்த தெரியாத பெற்றோர்கள் தகப்பனே, அதாவது அவர்களை நல்வழிக்குள்ள கொண்டு செல்லாத இந்த சமுதாயம், மீடியா துறைகள், கவர்மெண்ட் எல்லாம் ராஜா. கர்த்தாவே, ஹalleluya, ஸ்தோத்திரம். அதே போல ஒவ்வொரு அந்த பிள்ளைகளுடைய அந்த சுய சிந்தனையினால ராஜா இவர்கள் பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறார் தகப்பனே. ஓ தேவனே, நீர் விடுதலை பண்ணாமல் ஒருவனும் இந்த பாவ சிந்தையிலிருந்து வெளிவர முடியாதே ராஜா. எஸ் தகப்பனே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுனால் எல்லாம் செய்ய முடியும் ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு பாவ சிந்தனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க ராஜா, பாவ கிரியையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க நீர் கற்றுக் கொடுப்பீராக தகப்பனே. எஸ் ராஜா, எஸ் ராஜா. பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய கருத்தின் கிரியைகளா இருக்காங்க ராஜா. ஓ தேவனே, நீங்க உதவி செய்யுங்க ராஜா, நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா, கர்த்தாவே, ஹalleluya, ஸ்தோத்திரம் தகப்பனே. துன்மார்க்கத்திலிருந்து வழி மாத்தினதற்கு நன்றி தகப்பனே ராஜா. இனி அவர்கள் பாவம் செய்யாதபடிக்கு நீர் ஆளுகை செய்கிறபடினால நன்றி தகப்பனே ராஜா. இவர்கள் கல்யாணம் போற வீட்டுல செய்யற வேலையில தகப்பனே உண்மை உத்தமமாக இருக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜா. எஸ் தகப்பனே, ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.